கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதம் சொல்கிறது, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது. சங்கீதம் 42:1 சொல்லுகிறது, மான் மிருகங்களுக்கு பயந்து மிருக கையில எங்க மாட்டிக்கு போறோமோன்னு சொல்லிட்டு மிருகங்களுக்கு தன்னை மறைத்து கொண்டு அது எங்க நீரோடு இருக்குது அந்த நீரோடு விழுந்து ஈரப்பதத்தோடு இருக்கும்போது மிருகங்களோட வாய்க்கு தப்பித்துக் கொள்ளும். அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலக பாவத்திலிருந்து நாம் ஈடுபடுப்போம்னா வேத வசனம் என்ற கர்த்தருடைய வேத வசனத்தை ஜீவ தண்ணீரா இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1 இருக்குது. ஆகையால் ஆண்டோட வார்த்தை ஜீவ தண்ணீரா இருக்குது. அவளத்தில் வருவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஆத்மா மிகவும் செழிப்பா இருக்க வேண்டுமானால் எல்லாவற்றிலும் ஆசிரியமா இருக்கும். மான்கள் எப்போது நீரோடு வாஞ்சித்து கதவுறது போது நெருங்கி போதோ பாவத்திட்ட விட்டு மிருகத்திட்ட விட்டு மிருகத்துக்கிட்ட பலியாகாதபடி தன்னை காப்பாற்றிக்கிட்டு போகுது. அதே போலதான் நீங்கள் இந்த உலக வழிபாடுகளுக்கு விட்டு ஆபத்தில் விட்டு விலகி பாவத்திட்டு விலகி வேத வசனம் என்ற நீரோடைக்கு நீங்கள் வரும்போது தேவ சமூகத்தில் வரும்போது அந்த வார்த்தை வேதம் சொல்லி மனுஷன் 44 மாத்திரமில்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பான். அந்த வார்த்தை தான் தேவ சமூகம். அந்த வார்த்தை தான் நீரோடை. நீரோடை ஓரத்துல எப்படி எல்லா மரங்கள் செழிப்பா இருக்குது, வசனத்துல வாய் திறந்து பேச 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 உன் வாழ்க்கை செழிக்கும், உன் குடும்பம் செழிக்கும், உன் குடும்ப சமாதானமா இருக்கும். எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறாயோ தாகம் உள்ளவருக்கும் தண்ணீரை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தாகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக.